பாத்தியா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ராஜேஷ் இந்த விரதத்தை முடிச்சு வைக்கல. இப்ப என்ன செய்ய போற ஆர்த்தி? பட்னியாவே இருக்க போறியா? ஆமா, என்னோட புருஷன் என்னோட விரதத்தை முடிச்சு வைக்கிற வரைக்கும் ஒரு வாய் சாதத்தை கூட நான் நிச்சயமா சாப்பிட மாட்டேன். அப்படின்னா அம்மா இன்னைக்கு சாப்பிடவே இல்லையா? இல்லையோ? அம்மா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமா? அப்பா அம்மாக்கு தண்ணி குடுக்கற வரைக்கும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்களாம். ஆனா அப்பா அம்மா மேல ரொம்ப கோவமா இருக்காரே. அவரு அம்மா கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாரு. அப்பா அம்மாக்கு தண்ணி கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நம்ம என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்பா, என்னோட வாட்டர் பாட்டில் மூடி ரொம்ப டைட்டா இருக்கு. திறந்து தாங்களேன். இதுல தண்ணியே இல்லம்மா. என் மேல கோவமா இருக்கீங்களா? அம்மா, நாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம். அம்மா, நீங்க காலையில இருந்து சாப்பாடே சாப்பிடல. இத சாப்பிடுங்கம்மா. வேண்டாமா? அம்மா அம்மா எதையும் சாப்பிடக்கூடாது.
எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா உங்களுக்கு குடிக்க தண்ணி குடுக்கல, அதனால தானேம்மா. இந்தாங்கம்மா, அப்பா கிட்ட இருந்து தான் இந்த தண்ணியை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம்மா, அப்பாவே இத அவர் கையால என்கிட்ட கொடுத்தாரு. இப்ப இந்த தண்ணியை குடிங்க, அப்புறமா சாப்பிடுங்க. அம்மா அழாதீங்கம்மா. ஆமாமா, நீங்க அழாதீங்க. இனிமே நீங்க சாப்பிடல. அருண், பிரியா, நான் உங்களோட அம்மாவை தண்ணி குடிக்க வைக்கிறேன், சாப்பாடு சாப்பிட வைக்கிறேன். சரியா? ப்ராமிஸ். ப்ராமிஸ்டா குட்டி. இப்ப போங்க, நீங்க போய் உங்க ரூம்ல படுத்து தூங்குங்க. Thank you. குட் நைட். அம்மா. உண்மையிலே இந்த குழந்தைங்க உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க ஆர்த்தி. நீங்க குழந்தைங்க கிட்ட எதுக்காக பொய் சத்தியம் செஞ்சீங்கன்னு தெரியல. உங்களுக்கும் தெரியும் நான் சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன் பிடிவாதம் பிடிக்கிற ஆர்த்தி? இது பிடிவாதம் இல்லக்கா. உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் இந்த சுமங்கலி விரதம் எப்ப முடிவடையும்னா புருஷன் கையால துளசி தண்ணியை குடிக்கும் போதுதான். இந்த குழந்தைங்க தெரியாம அவர்கிட்ட இருந்து தண்ணியை வாங்கிட்டு வந்து குடிக்க சொல்றாங்க. நான் அந்த தண்ணியை குடிச்சு அவரை ஏமாத்தின மாதிரி ஆயிடும். அப்புறம் தெய்வத்தை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். இல்லக்கா, நான் தண்ணியை குடிக்க மாட்டேன், இந்த விரதத்தை முடிக்கவும் மாட்டேன். நான் யாருக்காக இந்த விரதம் இருக்குன்னு அவரே என் மேல கோவமா இருக்கும்போது இந்த விரதத்தை எப்படி முடிக்க முடியும்? என்ன பட்னியாவே இருக்க விடுங்க. பட்னி கடந்து செத்தாலும் பரவாயில்ல, எதையும் சாப்பிட மாட்டேன். செத்து போ. இந்த உலகத்தை விட்டே போயிடு. உன் குழந்தைங்கள அம்மா இல்லாம தவிக்க விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடு. உன்னோட கவலைக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களோட கவலை ஒண்ணுமே இல்ல. உன்னோட புருஷன் தான் கையால துளசி தண்ணியை கொடுத்து உன்னோட விரதத்தை முடிச்சு வைக்கல. அது பாதியிலே முடிஞ்சு போச்சு. அது எவ்வளவு பெரிய கவலை. அதுக்கு நீ செத்துதான் போகணும். ஆர்த்தி, நீங்க ஏன் என்ன பேச விட வச்சு இவகிட்ட இப்படிதான் பேசணும். நீ எதுக்கும் கவலைப்படாதமா. நீ இல்லாம இந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க. அம்மா, நீங்க ஏன் இப்படி- போதும், வாய மூடு. விஜய் மட்டும் எனக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லலனா உன்னோட இந்த மோசமான நிலைமையை நான் பார்த்திருக்க மாட்டேன். நீ என்னோட ஆர்த்தி இல்ல. என்னோட ஆர்த்தி இப்படி இருக்க மாட்டா. இந்த உலகத்துல இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தனக்கு என்ன தோணுதோ, தன் குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அததான் செய்வா. ஆனா இன்னைக்கு அதே ஆர்த்தி தன்னோட விரதத்தை விட மாட்டேங்கிறா. ஏன்னா அவளோட புருஷன் அவன் மேல கோவமா இருக்காரு, அவளை வெறுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட கையால அவளுக்கு துளசி தண்ணி கொடுக்காம அவ விரதத்தை பூர்த்தி செய்ய மாட்டா. இல்ல ஆர்த்தி, இந்த சுமங்கலி பூஜைக்கு இது மட்டும்தான் அர்த்தம் கிடையாது ஆர்த்தி. புருஷன் தன்னோட கையால துளசி தண்ணியை கொடுத்து அவ விரதத்தை முடிச்சு வைக்கலன்னா அது பூர்த்தி ஆகலன்னு நினைக்காத. புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு ஒரு புனிதமான உறவு. இந்த உறவை வெறும் அன்பாலையும் நம்பிக்கையாலையும் மட்டும்தான் பலப்படுத்த முடியும். இப்ப என்னாச்சு? ராஜேஷ் மேல கோவமா இருக்கிறதுனால என்ன வந்தது? அவரு கையால உனக்கு துளசி தண்ணியை கொடுத்து விரதத்தை முடிச்சு வைக்கலன்னா அது முடியாதா? அதுக்காக நீ அம்பாள் கிட்ட ராஜேஷ்காக வேண்டிக்க மாட்டியா? இதுக்காக நீ அம்பாள் கிட்ட என்ன வேண்டிக்கணும் தெரியுமா? அம்மா, அடுத்த வருஷம் சுமங்கலி பூஜை நடக்கிறதுக்குள்ள என்னோட ராஜேஷ் கூட என்ன சேர்த்து வைன்னு நீ வேண்டிக்கணும். எங்களோட உறவுக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு புரிதல் இருக்கு. எங்க ரெண்டு பேத்தையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடுங்க நீ வேண்டிக்கணும். ஆர்த்தி, ஒரு மனுஷனுக்கு மனசுல நம்பிக்கைங்கிறது ஒரு துளி வந்துட்டா மட்டும் போதும். நம்பிக்கைங்கிற வார்த்தை தான் பல ஆயிரக்கணக்கான மனுஷங்களோட வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கு. இப்ப என்ன ஆயிப்போச்சு?
ராஜேஷ்க்கு உன் மேல கோபம், தோல்விக்கு அப்புறம் தான் வெற்றி. இந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையில எப்பவும் இருக்கணும். அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்ற ஆர்த்தி, நீ எப்பவும் உன்னோட வாழ்க்கையில நம்பிக்கையை மட்டும் இழக்காத. நீ இப்படி கவலைப்பட்டு வருத்தப்படுறதுனால ஒன்னும் ஆயிடாத ஆர்த்தி. ஆர்த்தி, உன்னோட இந்த சுமங்கலி பூஜை எப்ப பூர்த்தி ஆகும்னா, உனக்கும் ராஜேஷுக்கும் இடையில இருக்கிற உறவை எப்ப பலப்படுத்துறியோ அப்பதான். ஆர்த்தி, மத்த பொண்ணுங்க மாதிரி இப்படி தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்காம இந்த பிரச்சனைய சரி பண்ண பாரு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. உன் அம்மாவோட நம்பிக்கைய வீணாக்க மாட்டேன்னு, அவளோட மனச புண்படுத்த மாட்டேன்னு. நான் உயிரோட இருக்கனோ இல்லையோ, திரும்பவும் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா, ப்ளீஸ். சரி, இந்த மாதிரி பேச மாட்டேன். ஆனா நான் சொல்றத கேட்பேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உனக்கே தெரியும்ல, நான் ரொம்ப பிடிவாதக்காரி. உனக்கே தெரியும்ல. இல்லம்மா, உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். இனிமே நான் உங்க மனசை புண்படுத்தவே மாட்டேன். அம்மா, என்னோட குழப்பம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு தெளிவான வழி என்னோட கண்ணுக்கு தெரியுதுமா. நான் வாழ்வேம்மா. என்னோட குழந்தைங்களுக்காக, என்னோட குடும்பத்துக்காக. அடுத்த சுமங்கலி பூஜைக்குள்ள அவர் நிச்சயம் என் கூட இருப்பாரு. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேம்மா. எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்க அந்த உறவை நான் நிச்சயமா பலப்படுத்துவேன். அது இந்த உலகத்துல இருக்க யாராலையும் பிரிக்கவே முடியாதும்மா. இப்பதான் நீ என் பழைய ஆர்த்தி. அந்த அம்பாள் உன்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றுவா. நீயே பாரு. இவரை ஏன் இப்படி கீழே படுத்திருக்காரு? இவரை எழுந்திருக்க சொல்லணுமே.
ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். எதுவும் பேசாதீங்க ஆர்த்தி. எனக்காக நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். என் கண்ணு முன்னாடி வராதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இனிமே வர மாட்டேன். இனிமே உங்க முன்னாடி வர மாட்டேன். என்னோட முகத்தை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்காதப்போ இனிமே நிச்சயமா வர மாட்டேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரியே பேசுறீங்க. நீங்க பண்ணது எனக்கு என்கிட்ட வராதீங்க.